This is your aim in life. போலீஸ் தானே? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முந்தானத்து நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து எஸ்ஐ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்னையிலேருந்து நிறைய மாடல் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்து எஸ்ஐ சிலபஸ் பற்றின ஒரு டீட்டெயில் ஒரு வீடியோ போடுங்க சார், என்ன சார் சேஞ்ச் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து கொஞ்சம் வீடியோ போட முடியல நேற்று. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன சேஞ்ச் வந்து இருக்குது, 2023 சிலபஸுக்கும் இப்போ வந்து அப்டேட் பண்ணுற இந்த சிலபஸுக்கும் என்ன சேஞ்ச் இருக்குது, என்ன மாற்றம் இருக்குது, ஏதாச்சும் பெருசாக சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரி நியூவாக வந்து மாடல் கொஷின் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு முந்தானத்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ண எஸ்ஐ சிலபஸ் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து 2023க்கும் இப்போ அப்டேட் பண்ணுற நியூ சிலபஸ் எல்லாமே வந்து சேம் தான். அதில் வந்து அவங்க பாயிண்டாக போட்டிருப்பாங்க. இதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 4-5 லைனில் வந்து டோட்டலாக வந்து முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பெருசாக மேக்ஸிமம் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. 100 மார்க்கில் நம்ம ஈஸியாக நம்ம மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், எலிஜிபிள் ஆகிடலாம். ஸோ அதனால் இது நம்மளுக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை வந்து மெயின் எக்ஸாமினேஷன் தான், மெயின்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பார்ட் ஏல வந்து உங்களுக்கு 80 கொஷின் இருக்கும். ஜிகே 80 கொஷினுக்கு வந்து 40 மார்க்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்ட் பியில் வந்து உங்களுக்கு சைக்காலஜியில் வந்து ஒரு 60 கொஷினுக்கு 30 மார்க். ஓகேங்களா? ஸோ வந்து டோட்டலாக வந்து 140 கொஷின் வந்து எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 70 மார்க். அதே தான் வந்து சேம் தான், உங்களுக்கு மார்க் பேட்டர்ன் ஃபுல்லாமே சேம் தான். இதில் வேறு என்ன சார் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு சிலபஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிலபஸில் என்ன சார் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அதாவது 2023 வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலபஸ் வந்து உங்களுக்கு விட்டுருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த இதில் காட்டுறேன். ஸோ அந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் வந்து 2023 உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண எஸ்ஐ சிலபஸ் வந்து இதுதான். பொது அறிவியல், அதே மாதிரி வந்து வரலாறில் சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து இன்றைய நவீன இந்திய வரையிலான இந்திய வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் முக்கிய தேதிகள், உலக வரலாற்று முக்கிய நிகழ்வுகள். ஸோ அதே மாதிரி புவியியலில் ஒரு சில வந்து தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொருளாதாரம், இந்திய அரசியல், பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கணும். அதே மாதிரி குப்தர்கள், ஆரியர்கள், அதே மாதிரி மௌரியர்கள். ஸோ இந்த ஒரு சில இந்த டாபிக் கொடுத்துட்டு இந்த டாபிக் மட்டும் படிக்க சொல்லுவாங்க. அந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து கொஷின் கேட்போம். அந்த மாதிரி வந்து 2023 வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து நியூவாக விட்டுருக்க சிலபஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அது மாதிரி வந்து உங்களுக்கு பர்டிகுலர் டாபிக் வந்து உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலப்பா. உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக், இந்திய பொலிட்டி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டயட் அண்ட் நியூட்ரிஷன், என்விரான்மெண்ட் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து மொத்தமாக சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பர்டிகுலர் டாபிக் எதுவுமே கொடுக்கல. குறிப்பிட்ட தலைப்பு மட்டும் படிங்க, இதுலேருந்து நாங்கள் குறிப்பிட்ட தலைப்புலேருந்து மட்டும் தான் நாங்கள் கொஷின் கேட்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு பர்டிகுலர் அப்படின்ட்டு எதுவுமே வந்து உங்களுக்கு சொல்ல கிடையாது. உங்களுக்கு வந்து மொட்டையாக கொடுத்தாங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரினா நீ ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிக்கணும் 6 to 12. அதே மாதிரி ஜாகிரபி நீ 6 to 12 ஃபுல்லாக படிக்கணும். அந்த மாதிரி தான் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2023 சிலபஸுக்கும் இப்போ புதுசாக அப்டேட் பண்ண சிலபஸுக்கும் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் நீங்கள் பர்டிகுலர் டாபிக் பர்டிகுலர் லெசன் மட்டும் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் இருந்து மட்டும் தான் கொஷின் கேட்டிருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து நியூ அப்டேட் பண்ணுற சிலபஸ் படி நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் நீ படித்து தான் ஆகணும். அதை நாங்கள் எங்கேருந்து வேணால் நாங்கள் கொஷின் கேட்போம். இப்போ ஹிஸ்ட்ரி நான் வந்து சிலபஸில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து 6 to 12 நான் எங்கேருந்து வேணால் கேட்பேன். எங்கேருந்து வேணால் நான் வந்து கொஷின் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் 6 to 12 நீங்கள் ஃபுல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு எஸ்ஐ சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து விட்டுருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி சிலபஸ் வைஸ் வந்து படித்தது வந்து எல்லாருமே வந்து ஓரங்கட்டி வச்சிருங்க. இதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி எல்லாமே மேக்ஸிமம் கவரப் பண்ணி வச்சுருப்பீங்க. இதுக்கப்புறம் ஒரு சில லெசனை வந்து ஒமிட் பண்ணிட்டு படிக்காமல் விட்டுருப்பீங்க. எஸ்ஐ சிலபஸில் இல்லாமல் இருந்தது, 2023 சிலபஸில் இல்லாமல் இருந்த லெசனை படிக்காமல் ஒமிட் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த லெசனை வந்து எல்லாருமே வந்து படிச்சிருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மேலோட்டமாகச்சும் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையுமே 6 to 12 வரையும் இருக்கிற அந்த சோசியல் சயின்ஸ் ப்ளஸ் வந்து சயின்ஸு எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஒன்று சொல்கிறேன், கரெக்டாக வந்து எல்லாருமே நோட் பண்ணி வச்சுங்க.
உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு குரூப் 4 தரத்தில் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ ரொம்ப கொஷின் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஷின் ஸ்டாண்டர்டு வந்து ரொம்ப வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து எடுத்துக்க தோணுது. ஸோ அதனால் வந்து எப்படி படிக்கணுமோ அப்படி படித்து வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சார் எப்போ சார் வந்து இதுக்கான மாடல் கொஷின் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு மாடல் கொஷின் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த வீக் வரலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து மாடல் கொஷின் கண்டிப்பாக போட்டுருவாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு அவங்களுக்கு நியூலாக வந்து அதை பேஸ் பண்ணி மாடல் கொஷின் அப்டேட் பண்ணுவாங்க. சேம் வந்து உங்களுக்கு ஓப்பன் கோட்டாக்கும் சேம் ரெண்டுமே சேமாகவும் அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா தனித்தனியாகவும் அப்டேட் பண்ணலாம். இந்த வீக் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து மாடல் கொஷின் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்கப்பா. ஏன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி ஒரு மாடல் கொஷின் கண்டிப்பாக வந்து விட்டே ஆகணும். ரைட்டா? வந்து கண்டிப்பாக மாடல் கொஷின் விடுவாங்க. அந்த மாடல் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளியர் கைண்ட் மைண்ட் வந்து கிடச்சிரும். எப்படி நம்ம படிக்கணும், எப்படி வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 6 to 12ல் எங்கே இருந்து வேணால் எடுப்பான். உலக வரலாறு அங்கேருந்து கூட கொஷின் கேட்கலாம். சிலபஸில் போன 2023 சிலபஸில் எல்லாத்தையும் கேட்கலாம். ஏன்னா வந்து 6 to 12 எங்கேருந்து வேணால் படிக்க சொல்லிட்டேன், எங்கேருந்து வேணால் நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்ட்டு இன்டெரக்டாக வந்து உங்களுக்கு ஒரு அபாய சங்கம் வந்து டிஎன்எஸ்ஆர்பி வந்து அறிவிச்சிருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாருமே படிச்சுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்ட் பி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஆஸ் யூஷுவல் சேம். முன்னாடியே சொன்ன மாதிரி பார்ட் பி சைக்காலஜி உங்களுக்கு சேம் தான். சைக்காலஜியில் தமிழ் வந்து உங்களுக்கு 10 மார்க் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷும் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் 10 மார்க் இருக்கும். மீதி வந்து 40 வந்து மேக்ஸ் ப்ளஸ் வந்து சைக்காலஜி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு பார்ட்டியே அங்கே ஜென்ரல் நாலேஜில் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? தேங்க்யூ.